Taste the Daily. மாணவ செல்வங்கள் சிறப்பான கல்வி கிடைக்க வேணும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 5,36,000 லேப்டாப். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,350 கோடி அரசாங்கம் இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரசு பள்ளியிலே படிக்க மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டார். ஏழைகள் முன்னுக்கு வருவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏழைகள் என்றால் எட்டாக்கனியா பார்க்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழைகளை ஏற்றம் செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் 2017-18 நான் முதலமைச்சர் இருக்கும்போது நீட் தேர்வில் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் 9 பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவக் கல்விக்கு போனாங்க. நானும் அரசு பள்ளியிலே படித்தவன், கிராமத்தை சேர்ந்தவன். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மாணவர்கள் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியை படிக்கின்ற 41% மாணவர்கள், வெறும் 9 பேர் தான் மருத்துவக் கல்வி கிடைச்சது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எனக்கு சிந்தனை உதித்தது. அதன் அடிப்படையில் 7.5% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை தேர்வு செஞ்சு மருத்துவராக வேண்டும், அந்த ஏழை மாணவனுடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.